ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக பாதுஷா மைதாவும் டால்டாவும் சேர்த்து செய்வாங்க. இன்றைக்கி நாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே பாதுஷா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் யாரும் நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இது கோதுமை மாவில் செஞ்சது அப்படின்ட்டு. ஏன்னா இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ அது ஒரு அகலமான பிளேட்டில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி கோபுரம் மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவு இருக்குது. ஸோ உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைன்னா டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மற்ற எல்லா பொருளுமே கணக்காக சேர்க்க முடியும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது, இது மாதிரி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர். சர்க்கரையை முழுசாக சேர்க்காதீங்க, கரையாது. இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டால்டா சேர்த்து செய்வாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால டால்டா சேர்க்க வேண்டாம், இது மாதிரி நெய் சேர்த்து செய்யுங்க. அப்போ பாதுஷா நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துடலாம். ஸோ தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பாதுஷா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம், கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ அது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நெய் மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் மைதா மாவை வச்சு அதில் பட்டன் பாதுஷா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்க்கும்போது இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி உடச்சி விடும்போது நல்லா சாஃப்டாக உடையணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்ம நெய்யும் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால அதுவே கொஞ்சம் எனக்கும் கொடுக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவோடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் பாதுஷா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்ல லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் பாதுஷாவும் நமக்கு நல்ல லேயராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு இனிப்பு சர்க்கரை பாகு இது எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா திக்காகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி பாகும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு இது மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிசு பிசுப்பாக இருக்கணும். கம்பி பதம் வந்துடக்கூடாது. நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுன்கெலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு அடுத்த பதத்தை இருக்கணும். அப்போ தான் பாதுஷாக்குள்ளே ஜீரா நல்லா இறங்கி வரும். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துடலாம். இது சேர்க்குற போது பாதுஷாவுக்கு நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளோதான். இப்போ சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா மாவுமே ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் முன்னே இருந்ததை விட இப்போ எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு டைம் லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதிக நேரம் பிசைய வேண்டியது கிடையாது. பாருங்கள், இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மாவு வந்து உள்ளங்கையில் எந்த அளவுக்கு நல்லா சுழண்டு வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். இப்போ இது மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா கட்டாவிரல் வச்சு சென்ட்ரல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக பால்சா சேஃப் வந்துடும். இப்போ இதை நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி எடுக்க வேண்டாம். அப்போ வந்து நம்ம பால்சாவை எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நல்லாவே பொரிஞ்சு டபுள் மடங்காக்கி வரும். இது மாதிரி மீடியம் சைஸ் பால்சாவாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே பாதுஷா பிடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது கடாயில் பாதுஷா பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதில் கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டு பாருங்கள். இது உடனே பொரிஞ்சு மேலே வரக்கூடாது. இது மாதிரி பொறுமையாக பொரிஞ்சு வரணும். எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பாதுஷாவை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. அதனால் மீடியம் கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாதுஷாவை கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரே டைமில் நிறைய சேர்த்து பொரிக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போ பாதுஷாவை எண்ணெயில் சேர்த்ததும் இது உடனே திருப்பி விட்டுறாதீங்க. லைட்டாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு இது மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி அப்பப்போ 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், பாதுஷா 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பாதுஷாவையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். அதே மாதிரி பாகுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூடு ஆறிடக்கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பாதுஷாவை உள்ளே சேர்த்துடுங்க. அப்போ தான் ஜீரா வந்து பாதுஷாக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ இது ஒரு சைடு லைட்டாக ஊறினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஜீராலாம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதே மாதிரி எல்லா பாதுஷாவையுமே பொரித்து சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதுஷாவும் ஜீரெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த சர்க்கரை பாகிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் சர்க்கரை பாகு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடும். இப்போ இதை அதிக நேரம் ஊற வச்சிடக்கூடாது. அப்போ வந்து பாதுஷா ரொம்பவே சாஃப்டாக குலோப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பாதுஷாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கோதுமை மாவு பாதுஷா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், இதனுடைய கலர் ஆகட்டும் டெக்ஸ்சர் ஆகட்டும் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற பாதுஷா மாதிரியே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்த 2 கப் கோதுமை மாவுக்கு எனக்கு இந்த சைஸில் 18 பாதுஷா அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பாதுஷா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.